ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம லிங்கு ஃபையும் சேர்ந்து சில வருஷத்துக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்காம பிரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த ஃபைனல் வீடியோல பார்க்கலாம். இவங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபையும் அங்க இருந்து அவனோட பாலஸ்க்கு திரும்ப கிளம்பிடுறா. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்க, நாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு மீட் பண்ணிக்க போறது இல்ல, ஆனா கண்டிப்பா மறுபடியும் மீட் பண்ணுவோம். இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா, வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே இன்னொரு பக்கம் பார்மசில காட்டுறாங்க. இப்ப சென்னுக்கு வயசாயிட்டதுனால பெருசா எந்த வேலையும் செய்ய முடியல. சில நேரங்கள்ல அவரோட கை காலெல்லாம் அப்படியே மறுத்து போயிடுது. அதனால நீங்க இனிமேல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க பார்மசிக்கு மிஸ்டர் ஊ வராரு. இவர் யார் அப்படின்னா, இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய கிளினிக்கை ரன் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த கதையோட ஆரம்பத்துல நம்ம ஜென் அவரோட கிளினிக்ல ஒரு டாக்டரா வந்து ஒர்க் பண்ண கூப்பிட்டுருப்பாரு. ஆனா நம்ம ஜென் தான் என்னோட ஃபேமிலியை விட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இவர் இந்த தடவை வந்திருக்கிறது நம்ம லீச்சங்க இன்வைட் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம அவரோட கிளினிக்ல ஒர்க் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டரே நம்ம லீச்சங் தானா. இதை கேட்டதும் லீச்சங்கால நம்பவே முடியல. சென்னையை பார்த்துட்டு இருக்கா. இவரும் நீங்க நல்லா யோசிச்சுட்டு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க, நான் இப்ப இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டு நாளைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நாங்க போய் ஒர்க் பண்ண போலமா, எங்க சித்தப்பா கூட பார்மசிலே அவருக்கு ஹெல்ப்பா அவர் கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம சித்தப்பால இப்ப முன்ன மாதிரி எந்த வேலையும் பண்ண முடியல. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு சப்போர்ட்டா இருக்க விரும்புறேன்னு அவளோட முடிவை சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் போயிட்டு நைட்டே அடுத்த நாளைக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜென் நீச்சன் கிட்ட ஒரு டாக்டரா இருக்கிறப்போ ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைத்தியம் பார்க்கணும், பகல் இரவுன்னு எந்த நேரத்தையும் பார்க்காம வியாதின வர மக்களுக்கு அவங்க பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு டாக்டரா சில அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதோட எனக்கும் வேற வயசாயிடுச்சு இல்லையா, அதனால இனிமேல் இருக்கிற நாட்களை உங்க அம்மாவோட சேர்ந்து சில இடங்களுக்கு போய் அங்க மெடிசனுக்கு தேவையான சில மூலிகைகளை கண்டுபிடிக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பார்மசியையும் டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் அந்த கிளினிக்ல போய் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லீச்சங்க கேட்டுடுறா. அப்படிலாம் இல்லம்மா, இது உன்னோட விருப்பம். சொல்ல போனா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. உனக்கு இதுல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு சொல்ல, நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றப்போ எனக்கு என்ன கவலை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சரிண்ணா, இல்லம்மா நீ இந்த விஷயத்துல இவ்வளோ சீக்கிரமா முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீ இதுல டக்குன்னு முடிவெடுக்காத. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன். இந்த விஷயத்த நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து கிளம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஜென்னுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீச்சங்க கிளினிக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அதனாலதான் மனுஷன் இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசிட்டு போறாரு. இது நம்ம லீச்சனுக்குமே நல்லா புரியுது. இப்ப ஜென்ட்ட சித்தப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல எனக்கு நீங்க தான் முக்கியம், உங்களை பாத்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு அதுக்கப்புறம் தான் நீங்களும் என்னோட அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நல்ல மருத்துவர் நிறைய இடங்களுக்கு போய் அவங்களோட அறிவையும் அனுபவத்தையும் அதிகரிப்பாங்க, அப்பதான் அவங்க ஒரு சிறந்த மருத்துவரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்களே. நானும் இந்த மாதிரி இங்கேயே முடங்கி இருந்தா என்னால எப்படி உங்களுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ஒரு சிறந்த மருத்துவராகி பெருமை சேர்க்க முடியும். நான் உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்க விரும்புறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஜென் எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாரு. மனுஷன் அழுறாரு அழுறாரு, மணி நேர கணக்கா அழுதுட்டே இருக்காரு. நானே வந்துட்டு இவர் ஏன் அப்படி அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, இல்லம்மா இவருக்கு பெருமை சேர்க்க விரும்புறேன்னு தெரியாதனமா சொல்லிட்டேன், அதுல அழ ஆரம்பிச்சவரு தான் இப்ப வரைக்கும் நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல, இந்த மனுஷன் எப்ப அழுகையை நிறுத்த போறாரோ அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சென்னா நிறுத்துற மாதிரியே இல்ல. அண்ணே, நம்ம லீச்சங் நம்ம நினைச்ச மாதிரியே இப்போ ஒரு நல்ல டாக்டரா ஆகி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்க போறா. நம்ம கனவு எதுவுமே வீணா போகலன்னு அப்படின்னு மறுபடியும் அழுகை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் லீச்சங்கும் சொன்ன மாதிரியே அந்த கிளினிக் ஒர்க் போயிட அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. இப்ப நைட்டு டின்னர்ல நம்ம சென்னும் நானே சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறப்ப, என்ன இன்னும் இந்த ஜின்னும் லிங்கும் வரல, நான் போய் அவங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் எந்திரிக்க, பிள்ளைங்க யாரும் இன்னும் வீட்டுக்கு வரல, அதனால நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம லீச்சங்க்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது லீவ் கொடுக்கற மாதிரி மிஸ்டர் ஊ கிட்ட கேட்கணும். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருமே வெளில போய் நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நானிகா நம்ம பேலனை தான் இப்ப ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. அவதான் எப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க, அங்க நம்ம பேலனே
அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு திரும்பி வந்துடுறா. நான் அவங்க எல்லாரையும் ரொம்பவே மிஸ் பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பதான் இவங்க என்ன சாப்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இவ போறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருப்பால அந்த பண்ணை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் இதையம்மா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இருங்க நான் உங்களுக்கு வேற ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் வராதமா சமைக்க போயிடுறா. இதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நானி பேரன்ட்ட ஏமா அப்படி அவசர அவசரமா திரும்பி வந்துட்ட அப்படின்னு கேட்க, இவங்க விஷயம் கேள்விப்பட்டதும் சீக்கிரமாவே லூமனருக்கு போயிட்டதுனால பெருசா இந்த ஒரு பாதிப்பும் வரல. அதோட இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரமாவே இவர் சரியாயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம லூ பேரனை மேன்ஷனுக்கு திருப்பி அனுப்பியிருப்பான். அவர் இப்ப ஓரளவு குணமாகி எதிர்த்து நடக்க கூட ஆரம்பிச்சுட்டாருமா. அதனால நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். லூ என்ன கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் நம்ம சென்னுக்கும் நானிக்கும் 2 பேர்த்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் ஏன் இப்ப திடீர்னு அப்படின்னு கேட்க, இது லூவோட அப்பா முடிவுதான். அவரு நல்லா இருக்கிறப்பவே எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லயே வரதா சொல்லிருக்காங்க போல. ஆனா ஆல்மோஸ்ட் இந்த மந்தே முடிய போகுது அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு மேன்ஷன்ல நம்ம பேரனோட கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நானியோட ஃபேமிலியில நடக்க போற ஃபர்ஸ்ட் கல்யாணமே நம்ம பேரனோட கல்யாணம் தான். அதனால நம்ம நானி இது வரைக்கும் பேரனுக்காக சேர்த்து வச்சிருந்த டவுரி அப்புறம் பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை ரொம்பவே கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அது போல எல்லா அம்மாவும் ஃபீல் பண்ற மாதிரியே நம்ம நானிக்கும் பொண்ணு கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு வாழ போறா அப்படிங்கறத நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணை பிரியணும் அப்படிங்கறத நினைச்சு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. அதனால இப்ப 2 பேருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. 4 பொண்ணுங்கள்ல முதல்ல இப்ப பேரனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கறதுனால மத்த 3 பேரும் பேரனை ரொம்பவே மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நானி கொஞ்சம் அதிகமாவே ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க போல. அதனால இன்னைக்கு நம்ம அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க தெரியுமா. அவங்க எப்பவுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ம முன்னாடி அழவே மாட்டாங்க. அப்பா இறந்தப்ப கூட அவர் ஞாபகம் வரப்பெல்லாம் நமக்கு தெரியாம தான் அழுதுட்டு இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி நம்ம கண் பட அழுதே கிடையாது. லிங் எப்ப குழந்தைய அழ ஆரம்பிச்சாலோ அப்பவே அவங்க அழுறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு அன்னைக்கு நாளும் அப்படியே முடியுது. இப்ப அடுத்த நாள், அதாவது நம்ம பேரனுக்கும் லூக்கும் மேரேஜ் ஆக போற அந்த நாளை காட்டுறாங்க. இந்த கல்யாணத்துல ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனா ஃபெய்யுவாலையும் டெங்கியுவாலையும் வர முடியல. அதனால அவங்க சார்பா நம்ம யூசே கிட்ட கிஃப்ட மட்டும் கொடுத்து விட்டுருக்காங்க. இப்ப பார்த்தா அந்த கல்யாணத்துல நம்ம வாங்க வந்திருக்கான். வாங்க பார்த்தது நம்ம ராணி சென்னும் வாங்கிட்டு எப்படிப்பா இருக்க, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு வாங்கும், நான் ஒரு அகாடமில இப்போ ஒரு அபிஷியலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம லீச்சங்க பத்தி விசாரிக்கிறா. அப்பதான் சென்னும் நம்ம லீச்சங் ஒரு டாக்டர் ஆயிட்டா அப்படிங்கறதையும் என்னால இப்ப பார்மசி எல்லாம் பெருசா பாத்துக்க முடியலப்பா, அதனால லிங் இப்ப மெடிசன் கத்துக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கூடவே அவளுக்கு 2 அசிஸ்டன்ட் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவனுக்கும் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் இந்த ஜோடியை பார்த்தா நமக்கும் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடக்குமா, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வாங் லீச்சங் கிட்ட பேசிட்டு இருக்க லிங்கோட கும்பல் இவங்க 2 பேரும் கலாச்சிட்டு இருக்கு. உடனே லீச்சங்கு வைக்கத்துல இந்த கும்பலை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இப்படியா காமெடி கலாட்டானே போயிட்டு இருந்த நம்ம நானியோட மேன்ஷனை இப்ப அழகா ஒரு கல்யாண கலையோட காட்டிட்டு இருக்காங்க. ஃபைனலா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம பேரன் லூவோட மேரேஜ் நடக்க போகுது. நானி அப்புறம் ஜென் 2 பேரோட ஆசீர்வாதத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி, இந்த காலத்துல போட்டோ எல்லாம் இல்ல அப்படிங்கறதுனால ஒரு ஆளை வச்சுதான் இவங்க எல்லாரும் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்களா அப்பதான் சும்மா இல்லாம கேலி கிண்டல்னு எல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுல இந்த மனுஷன் காண்டாங்கி, எப்பா கொஞ்சம் ஆடாம அசையாம நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஜென்னும் அவங்க எல்லாரையும் பார்த்து அவர் சொல்ற மாதிரி நில்லுங்கப்பா ஸ்மைல் அப்படின்னு சொல்றதோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமாவை மிஸ் பண்றனோ இல்லையோ கண்டிப்பா அந்த ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். சோ உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா இல்லையா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கடைசியா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்க்கலாம். பாய்.